ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 பொருளை மட்டுமே வச்சு சின்ன வயசில் நம்ம ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்கை செய்ய போகிறோம். வீட்லேயே நம்ம ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. சின்ன வயசில் ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ நிறைய பேர் இந்த ஸ்நாக்கை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வாங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கமர்கட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் வெல்லம் நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். முதல்ல வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பாகு காய வச்சுக்கலாம். ஒரு 6-7 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் வெல்லம் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போ இந்த கடாயில் வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். பாருங்கள், இதில் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது. அப்படியே சேர்த்துருந்தோம்னா ஸ்நாக் சாப்பிட்ருக்கவே முடியாது. இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பிளேட்டில் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பாகு கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வேணும். இப்போது பாகை தண்ணியில் நம்ம விட்டு பார்க்கும்பொழுது நல்லா உருண்டையாக கையில் எடுக்கிற மாதிரி வரணும். பாருங்கள், சுத்தமாக வரவே இல்லை. வெல்லத்தை கையில் உருட்டி எடுக்கும்போது நல்லா உருண்டையாக வரணும். இன்னும் கொஞ்சம் கூட வரவே இல்லை. பாருங்கள், பாகு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லைனா பாகு ரொம்ப முருகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாகு கொஞ்சம் எடுத்து நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். நம்ம கையில் எடுத்து உருண்டை பண்ணோம்னா நல்லா கெட்டியாக வரணும். பாருங்கள், நம்ம எந்த ஷேப்புக்கு நம்ம உருண்டை பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு வரணும் பாகு. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். வெல்லம் எடுத்த அதே கப்பில் தேங்காய் எடுத்து தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ 1 கப் தேங்காவை சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இது கூட நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம் வேணும்னா, நல்ல மணமாக இருக்கும். நான் இப்போ ஏலக்காயெலாம் சேர்க்காமல் செய்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கையில் எடுத்து உருண்டை பண்ணோம்னா நல்லா குண்டு குண்டாக உருண்டையாக உருட்டணும். அந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பக்கமாக தள்ளி தள்ளி நீங்கள் கையில் உருண்டை பண்ணிக்கலாம். தண்ணி தொட்டு உருண்டை பண்ணலாம். அப்படி இல்லைனா நெய் கூட தடவிட்டு கையில் உருண்டை பண்ணிக்கலாம். நெய், எண்ணெய் இல்லை தண்ணி கூட நீங்கள் தொட்டுக்கலாம். ஏதாவது ஒன்று கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் இந்த மாதிரி தள்ளி தள்ளி நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் கமர்கட்டு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூட்டோடு இருக்கும் போது தான் உருண்டை பண்ண முடியும், இல்லைனா ரொம்ப இறுகிடும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கடாயில் போட்டு நீங்கள் சூடு பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சம் மட்டும் என்னால் உருண்டை பிடிக்க முடியல. ரொம்ப கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், ஸ்பூனை வச்சு எடுக்கவே முடியல. இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ண போகிறேன். சூடு பண்ணும்பொழுது வெல்லம் கரைஞ்சி கொஞ்சம் மெல்ட் ஆகும். அப்போ கொஞ்சம் கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கிட்டேன். கமர்கட்டை எடுத்து நம்ம போடும்போது நல்லா சத்தம் வரணும். நல்லா கெட்டியாக வந்து கமர்கட்டு இருக்கணும், கல் மாதிரி. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பராக கமர்கட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். பாகு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து எடுத்துட்டிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக வரும். பாகை கையில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணோம்னா நல்லா ஒரு ஷேப்புக்கு உருண்டையாக வரணும். நம்ம எந்த ஷேப்புக்கு அதை உருண்டை பண்ணுறோமோ அந்த மாதிரி உருண்டை வரணும். அந்த பதத்துக்கு கரெக்டாக பாகு வந்துருச்சுன்னா போதும், கமர்கட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். உருண்டை பண்ணதுமே ஒன்றோட ஒன்று வச்சுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால் தனித்தனியாக வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒட்டாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக சிம்பிளான மெத்தடில் வெல்லம் தேங்காய் 2 பொருளை மட்டுமே வச்சு நம்ம கமர்கட்டு செஞ்சுட்டோம். கண்டிப்பாக சின்ன வயசில் எல்லாருடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் கமர்கட்டும் இருக்கும். நிறைய பேர் இப்போ கமர்கட்டை சாப்பிட முடியாமல் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் சின்ன வயசில் நீங்கள் எப்படி ரொம்பவே விரும்பி ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிட்ருப்பீங்களோ அதே டேஸ்ட்டில் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இது போல் இன்னும் நிறைய ரெசிபீஸ் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு இப்போ மிஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கமர்கட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.